கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுற அத்தனை நண்பர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ஜேகே எம்ப்ளாய்மெண்ட் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்பிஎஃப் உடைய நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் அதோட ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றின ஒரு முழு விளக்கத்தோட இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கட்டாயமாக இந்த எக்ஸாம் பற்றின ஒரு ஐடியா கட்டாயமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்பிஎஃப் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வேகன்சிங்கிறது உறுதி. ஏன்னா ஒவ்வொரு வருஷம் வேகன்சி விட்டுன்னு சொல்லி விட மாட்டாங்க, ஆனால் இந்த வருஷம் உறுதி. ஆனால் இது இப்போ இந்த வீடியோவில் நான் ஒரு 4 டைப்பாக நான் பிரிச்சிருக்கேன். அதாவது இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோ இருக்கும். அதாவது உங்களுக்கு ஆல் இன் ஆல், அதாவது இந்த ஆர்பிஎஃப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏஜியை பற்றி நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அது மாதிரி சிலபஸை பற்றி உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். ஃபிசிக்கலும் உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். ஸோ இந்த 4 விஷயத்தையும் நான் தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோவிலே சொல்லிடுவேன். ஃபுல்லாக பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஆர்பிஎஃப் பற்றி ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஆர்பிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் நார்த் இந்தியன்ஸ் நல்லா ட்ரை பண்ணி அந்த எக்ஸாமில் எப்படி உள்ளே போயிடுவாங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு வந்து நல்லா அந்த ஒர்க் கல்ச்சரை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா மற்ற எந்த ஒரு எக்ஸாம் நீங்கள் எடுத்து ஒர்க்குக்கு போனாலுமே இந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீ, இந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஆனால் ஆர்பிஎஃப்பில் நல்ல ஒரு ஃப்ரீ மைண்டடாக ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதுக்கு வேகன்சியை பொறுத்த வரைக்கும் கம்மி தான். ஸோ வேகன்சியை பொறுத்த வரைக்கும் எஸ்சிக்கும் கான்ஸ்டபிளுக்கும் 2 வேகன்சியாக விட்ருக்காங்க. டோட்டலாக பார்த்தோம்னா 4660 வேகன்சி விட்ருக்காங்க. 4660 வேகன்சி கம்மி தான். ஆனால் நீங்கள் வந்து இதுக்கு கட் ஆஃபும் அதிகம் தான். ஆனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி கட்டாயமாக நிச்சயமாக கிடைக்கும். எஸ்ஐக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு எஸ்ஐக்கு வந்து 452 வேகன்சியும், கான்ஸ்டபிளுக்கு 4208 வேகன்சியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 வேகன்சி பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளுக்கு ஸ்டேட் லெவலில் இந்த அளவுக்கு தான் வேகன்சி கேட்டிருப்பாங்க எஸ்ஐயில் கூட. ஆனாலும் அதை கிளியர் பண்ணி போனவங்களும் இருக்காங்க. ஸோ இதையும் கிளியர் பண்ணலாம். வாலில் கட் ஆஃப் மட்டும் தான் கூட. அது மட்டும் இல்லாமல் காம்படிஷன் இந்த வருஷம் ரொம்ப இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் சும்மா நார்மலாக ஹிந்தி சேனலில் பார்க்கும்போது நிறைய பார்த்தேன். அந்தளவுக்கு ஆர்பிஎஃப்பில் வந்து நார்த் இந்தியன்ஸ் அந்தளவுக்கு ஈடுபாடாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஒர்க்கு வந்து ரொம்ப, அதாவது அவங்க ஜிடியோடையும் விரும்புகிற ஒரே எக்ஸாம் ஆர்பிஎஃப் தான், 10th லெவலில் உள்ளவங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதுக்கு ஏஜ், நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஏஜ் என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்லாம் இல்லை. இதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஏஜ் தான். அதாவது ஏஜை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அஃபிஷியலாக இன்னும் எதுவும் ரிலீஸ் பண்ணலாம். ஆனால் எஸ்ஐ வந்து 20 28 வயசும், கான்ஸ்டபிளுக்கு 18 28 வயசில் உள்ளவங்களும் அப்ளை பண்ணலாம். ஆனால் இது வந்து அஃபிஷியல் ஆனது கிடையாது. நான் வந்து ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். வேறு எந்த சேனல் நீங்கள் பார்த்தாலும் வயசு இத்தனை சொல்லுவாங்க, எதுவுமே நம்ப வேண்டாம். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் எந்த டேட் ஆஃப் மந்த்லேருந்து வருதோ, சிலர் வந்து டேட் ஆஃப் மந்த்லேருந்து, அதாவது அக்டோபரில் பிறந்தவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் சிலர் அக்டோபரில் பிறந்திருப்பான்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் விட்டுருப்பாங்க. சிலர் ஜனவரியில் பிறந்திருப்பாங்க. நிறைய சேனலில் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. 28 அந்த 28 வயசு கனெக்ட் பண்ணி ஜனவரியில் உள்ளவங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு இதனால் முடிவெடுங்க. ஸோ அது வரைக்கும் குரூப் டிக்கு படிக்கிறவங்க படிக்கலாம். ஸோ குரூப் டிக்கு நான் வந்து ஏஜ் சொல்லியிருப்பேன் போன வீடியோவில். அதை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏஜுக்குள்ளே அவங்க மட்டும் படிங்க. மற்றவங்க எல்லோரும் ரயில்வேல என்டிபிசி வருது, டெக்னீஷியன் வருது. ஸோ அதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா வேஸ்ட்டாக உட்காந்து டைமை நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த வயசுக்குள்ளே இருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பார்த்தோம்னா இந்த எக்ஸாமுக்கு இன்னும் எத்தனை நாளுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி இன்னும் 1 மாதத்துக்கு இருக்குது. நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மார்க் டெஸ்ட் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிட்டத்தட்ட இன்னும் நம்மளுக்கு ஒரு மாதம் சாலிடாக இருக்குது. எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக அந்த டேட்டுக்கு ஸ்டார்டிங்கில் அப்ளை பண்ணாதீங்க, அதேமாதிரி எண்ட்லேயும் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் சரி அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சர்வர் வந்து எரர் ஆகும். அதனால் கொஞ்சம் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ டேட்டை பொறுத்தவரைக்கும் 15/4/2024 இருந்து 14/5/2024 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. நிறைய பேர் வந்து கடைசி நேரத்தில் ஜிடியில் நிறைய பேர் அப்ளை பண்ணவங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் கடைசி நேரத்தில் அப்ளை பண்ணலன்னு. இந்த எக்ஸாம் அந்த மாதிரி விட்டுறாதீங்க. ஏன்னா எக்ஸாம் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 15, 16, 17 இந்த 3 நாளை விட்டுருங்க. அதுக்கப்புறம் இருக்கிற 20லேருந்து அடுத்த மாதம் அதாவது 5வது மாதம் 12ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 12ஆம் தேதியோட 11ஆம் தேதி அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த சர்வர் ஒரு 4 நாள் 5 நாள் வந்து உங்களுக்கு ரயில்வே பொறுத்த வரைக்கும் எல்லா சர்வருமே உங்களுக்கு வந்து எரர் மாதிரி காட்டும். ஸோ அதனால் இந்த நடுவில் உள்ள டைமில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நான் ஃபீஸை பற்றி சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு வந்து ரீஃபண்ட் ஆகும்னு கேட்டிருக்கீங்க. ரீஃபண்ட் கட்டாயமாக ரயில்வேல பண்ணிடுவாங்க. அதாவது நிறைய நம்ம ஸ்டூடெண்ட்டே நம்ம சொல்லியிருக்காங்க, ரீஃபண்ட் கட்டாயம். அதில் ரீஃபண்ட் வந்து எப்போவுமே இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரே பண்ண வேணாம். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எஸ்சி எஸ்டி நீங்கள் கேட்டகரி என்றால் 250 ரூபாயும், அதர்ஸாக இருந்தீங்கன்னா 500 ரூபாயும் நீங்கள் பே பண்ணணும். கட்டாயமாக ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் வருத்தப்பட வேணாம். அதுமாரி இந்த வருஷம் நீங்கள் ரயில்வே மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா 4 எக்ஸாம் வருது நான் சொல்லியிருக்கேன். என்டிபிசி, டெக்னீஷியன், குரூப் டி,
ஆர்பிஎஃப் இந்த 4 எக்ஸாமுக்கும் தகுதி உடையவர்கள் மட்டும் அமௌண்ட்டை நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. 500 எடுத்து வச்சுக்கோங்க. சார் எவ்வளோ சார் நம்மளுக்கு ரிட்டன் பே பண்ணுவாங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு 400 உங்களுக்கு நான் ரிட்டன் பே அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க. 100 அந்த எக்ஸாமுக்கான ஃபீ இருக்கும். அதுவும் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணால் தான் உண்டு. நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணாமல் போனீங்கன்னா கிடையாது. ஸோ அதுக்கு தான் அவங்க அந்த அமௌண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் அட்டன் பண்ணிடுங்க இந்த எக்ஸாம். இந்த வருஷம் எக்ஸாம்லாம் டெக்னீஷியன் குரூப் டி அந்த மாதிரி 4 எக்ஸாம் வருது. மொத்தத்தில் 2000 இந்த வருஷம் எடுத்து வச்சுருங்க. எக்ஸாமுக்காக படிக்கிறதுக்கு நீங்கள் செலவு பண்ணலாம். அடுத்து பார்த்தோம்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்குள்ள சந்தேகங்கள் தான். எக்ஸாமுக்கு எவ்வளோ மார்க் வருது அந்த வருஷம் கேட்டிருந்தீங்க. ஸோ மொத்தத்தில் நம்மளுக்கு 120 மார்க் வருது. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 120 மார்க் வருது. ஜிடியில் 100 மார்க்கு, இதில் ஜிடியில் 80 மார்க், இதில் 120 மார்க்கு. ஆனால் எக்ஸாமோட லெவலுன்னு பார்த்தா இது வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஜிடியோடையும் ஜிடிக்கு நான் முழுக்க ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கொஞ்சம் எஃபைட் போட்டு தான் ஆகணும். ஜிடி லெவலில் வராது. ஆனால் வந்து ரயில்வே என்டிபிசி லெவலில் கஷ்டமாகவும் இருக்காது. மேக்ஸிமம் ஆர்பிஎஃபோடைய எக்ஸாமோடைய போர்டு வந்து ஆர்ஆர்பி தான் கண்டக்ட் பண்ண போகுது. ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க போகுது. ஆனால் அந்த அளவுக்கு இருக்காது. ஜிகே பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஜிகே வந்து 50 மார்க் வரப்போகுது. ஸோ 50 கொஸ்டின் 50 மார்க் இருக்கும். எக்ஸாம் வந்து கண்டிப்பாக இந்த 50 மார்க்குங்கிறது வந்து ஒரு 14 இல்லை 15 கொஸ்டின் போடுறது தான் மேக்ஸிமம் எல்லாரோடையும் முடியும். மிஞ்சி போனால் ஒரு நல்லா படிக்கிறவங்க ஒரு 30 கொஸ்டின் போடுவாங்க. அவ்வளோதான். வேறு அதுக்கு மேலே எதுவும் போட மாட்டாங்க. ஹிந்தி சேனல் உள்ளவங்களே நிறைய நான் வீடியோ பார்த்தேன். அவங்களே அப்படி தான் சொன்னாங்க. நாங்கள் ஒரு 30 கொஸ்டின் 35 கொஸ்டின் போடுவோம் தான் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் 35 மார்க்கு சாலிடாக கேட்பாங்க. ஆப்டிடியூடு மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஸ்கோர் பூஸ்டரு. அதனால் ஆப்டிடியூடும் ரீசனிங்கில் ஸ்கோர் பூஸ்டரு. இந்த ஆப்டிடியூடு ரீசனிங்கில் 70 மார்க் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு 20 மார்க் எடுத்திங்கன்னா கூட 20 கொஸ்டினுக்குள்ளே 20 மார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவு ஒரு 105 மார்க் மேலே வந்துடும். நீங்கள் சேஃப் சூனில் மட்டும் இல்லை, நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறக்கான சூழ்நிலை வந்துடுவீங்க. 100 மார்க்குக்கு மேலே போயிட்டாலே கண்டிப்பாக இது வந்து நீங்கள் எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ரீசனிங்கை பொறுத்து 35, ஆப்டிடியூட் 35, ஜிகே 50, மொத்தத்தில் 120 மார்க். இந்த 120 மார்க் எக்ஸாமில் 105 மார்க் எடுக்கணும். அது இல்லாட்டி 100 மார்க் எடுக்கணும். கட்டாயம் மைனஸ் மார்க் இருக்கும். கண்டிப்பாக மைனஸ் மார்க் இருக்கும். கொஞ்சம் பார்த்து அட்டன் பண்ணுங்கள். எக்ஸாம் வந்து ரொம்ப அந்த அளவுக்கு இருக்காது. நீங்கள் எக்ஸாமில் வந்து ஜிகேயை பொறுத்த வரைக்கும் அதாவது பேசிக்கு இந்த குப்தரோட ஃபவுண்டர் யார், ஸ்ரீ குப்தர். ஸோ அந்த மாதிரி ஜிகேயில் படிங்க. நான் பின்னாடி உங்களுக்கு நிறைய அந்த வீடியோஸ் மார்க் டெஸ்ட் மாதிரி வீடியோஸ் போடுறேன். ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் பேசிக் கான்செப்ட் பர்சன்டேஜ், ஸோ அந்த மாதிரி பேசிக் கான்செப்ட் படிச்சு வச்சுக்கோங்க. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்டெப்த்தாலாம் கேட்க மாட்டாங்க. நம்பர் சீரியஸு அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் அல்ஜிப்ரா கொஞ்சம் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு நான் டைம் இருந்தால் அதையும் நான் உங்களுக்கு விளக்கமாக கொடுக்குறேன். ஸோ அடுத்து பார்த்தோம்னா கட் ஆஃப். சார் ஃபைனலாக ஒரு கட் ஆஃப் சொல்லுங்கள். அந்த கட் ஆஃப் நாங்கள் டார்கெட் பண்ணி படிக்கிறோம் அப்படின்னீங்கன்னா ஒரே ஒரு கட் ஆஃப் தான். அதாவது இந்த மார்க்கு கட்டாயம் இந்த அளவுக்கு இந்த கட் ஆஃப் வரும்னா கட்டாயமாக எல்லோரும் நான் யோசிக்கிற வரைக்கும் 105 கட் ஆஃப் கட்டாயம் வரும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 105ங்கிறது கட் ஆஃப்ங்கிறத நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். ஏன்னா வந்து இதுக்கு மேலேயும் எடுப்பாங்க ஹிந்திக்காரங்க. ஆனால் நீங்கள் வந்து 105 கட் ஆஃப் வைங்க, கண்டிப்பாக போதுமானது. இந்த 105 கட் ஆஃப் வைக்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா எக்ஸாமோட மார்க்கும் சரி ஸ்கோரும் சரி ரொம்ப ஹையாக இருக்கும். நீங்கள் இந்த வருஷம் ரயில்வேல கண்டிப்பாக போகணும் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒன்று தான். ரயில்வேல போனீங்கன்னா ரொம்ப பெனிஃபிஷியல் நிறைய இருக்குது. ஸோ ரயில்வேல நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் ரயில்வேல உங்களுக்கு டிக்கெட் கிடையாது. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிஷியல் நிறைய இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு நாங்கள் கிடச்சிருக்கிறத விட்டுறாதீங்க, வாய்ப்பை விட்டுறாதீங்க. இதை பார்த்தீங்கன்னா நான் டிஸ்பிளே கட்டுற மாதிரிங்க, அதான் ஷார்ட் நோட்டீஸு. ஸோ இந்த வருஷம் ரிலீஸ் ஆனது. ஸோ இதில் இருக்க மேக்ஸிமம் உங்களை நான் எல்லாமே உங்களுக்கு கிளியரிட்டியை சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு மேலே அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நன்றி.